இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே இடத்துல கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அவரும் வந்துட்டு ரோட் ஷோ பண்றாரு. அதாவது விஜய் பண்ணது வந்துட்டு பிரச்சாரம், அது அதாவது அந்த வேன்லயே போறது. ஏன்னா அவர் வேன் மேல ஏறிட்டா ரோட் ஷோ ஆயிடும், அவர் மேல மேலும் ஒரு வழக்கு பதிஞ்சிருவாங்க. ஏன்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா வரும்ன்றதுக்காக. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக அவர் வந்து ஒரு சிவப்பு கலர் ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு ரோட் ஷோ பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மோடி ஸ்டைல்ல. மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரிதான் சிவப்பு கலரும் கிடையாது, ஜீப்ல ஏறி மக்களை பார்த்துட்டே போவாங்க. அந்த மாதிரி ரோட் ஷோ பண்றாரு. நிறைய பவுன்சஸ், ஒரு 20 பவுன்சஸ் இருக்காங்க. ஆனா பெருமளவுல அங்க மக்கள் கூடல, மக்கள் அதை பார்க்கல. ஏன்னா எல்லாரும் தான் இங்க பெரம்பூர் கிளம்பி வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த வரவேற்பு இல்லைன்ற ஒரு கடுப்புல தான் அதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது அரசியலுக்கு வந்து ஒருத்தங்களை பத்தி சொல்றதுதான். இவர் இதை சொல்றதா அவர் சொல்றதா இருக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா, நேத்து உண்மையிலேயே ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதான் பாக்குறோம். இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப அதிமுக எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு, அவரும் திமுக எதிர்சக்தி தான் சொல்றீங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி போய் பண்ணிட்டு வராங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனை ஏன் விஜய்க்கு மட்டும் வருது? அப்ப விஜய் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு திமுக குறை சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு இங்க நடக்குது இல்லையா, இந்த பிரச்சாரம் நடக்குது இல்லையா, இவங்களுக்கு கூடுற கூட்டத்தை தாண்டி விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூட்டம் கூடுது.